நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த விலாப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று பிற்பகல் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் மாலை அக்னி வசந்த விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி பக்தியுடன் விரதம் இருந்து தீக்குழியில் இறங்கி தங்களது வேண்டுதல்கள் மற்றும் நேர்த்திக்கடனை பக்தியுடன் நிறைவேற்றி வழிபாட்டில் ஈடுபட்டனர். முன்னதாக திரௌபதி அம்மன் சக்தி கரகமானது பல்வேறு அலங்காரங்களால் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்த பிறகு பம்பை மேளம் முழங்க பக்தர்களால் தோள்களில் சுமந்தபடி 3 முறை தீக்குழியில் இறங்கி கோவிலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நிகழ்ச்சியின் போது ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு திரௌபதி அம்மனை வழிபட்டனர். மேலும் கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு அன்னதானமும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 8098188187 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.